விஜய் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுற அந்த வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து விஜயும் காவேரியும் போகிறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கங்காவும் குமரனும் வந்து ட்ரெஸ் எல்லாம் தச்சு எடுத்துக்கிட்டு அந்த ஃபேஷன் ஷோக்கு போகிறாங்க. நிவின் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபேஷன் ஷோக்கு வராரு. அப்போ வந்து கங்காவும் குமரனும் பார்த்துட்டு, பரவாயில்ல எல்லா ட்ரெஸ்ஸையும் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் தச்சு எடுத்துகிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் தச்சு தர ட்ரெஸ் தான் வந்து சூப்பராக வந்து ஷோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நிலைமையில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து காவேரி வந்து கங்காவையும் குமரனையும் பார்த்துட்டு ஓடி வராங்க. அக்கா நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெஸ் டிசைனாக வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே வந்து கங்க்ராட்ஸ், நீங்கள் இவ்வளோ வந்து வந்திருக்கீங்கன்ற பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டுறாங்க. ஆனால் எப்பவும் போல் கங்கா வந்து இன்சல்ட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க காவேரி. இந்த சூழ்நிலையில் இங்கே காவேரி வந்து நிவினை பார்க்குறாங்க. நிவினை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவின் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க. குமரன் சொல்கிறாரு, நிவின் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணது, எங்களுக்கு இந்த சான்ஸ் வாங்கி கொடுத்ததே நிவின் தான் அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, நிவினை வந்து சந்திக்கிறாரு. நிவினும் விஜயும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து காவேரி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கிட்டே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நிவின் வந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை சார் அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா 11 மந்த் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னோடனே, வெயிட் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல சார், 11 மந்த் கழித்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிறாரு நிவின். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜய் கிட்டே எதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிற தப்பு இருக்குது, நான் அன்றைக்கி சொன்னது என்னன்னு கேட்டார். அதுக்கு நான் பதில் சொன்னேன், இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் தான் சொன்னேன் சரி ஆரம்பிக்காது விட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி வீட்டுக்கு வாங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷனாக வந்து அங்கே வந்து போகிறாங்க. அடுத்து வந்து நிவினை பார்க்குறாங்க காவேரி. இவர் என்ன நம்மளே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விஜய் கூட போய் பக்கத்தில் நெருக்கமாக நிற்கிறாங்க. விஜய் கிட்ட வந்து கையில் வந்து அவங்களோட கையை போட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. அடுத்து விஜய் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் வந்து காவேரியும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நிவினை பார்த்துட்டு நிவின் வந்து காவேரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 2 பேரும் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் நினைக்கிறாரு. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் வந்து எதுக்காக காவேரி ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு வேலையே இல்லையா, அங்கே போய் உட்காரு அப்படின்றாங்க. அதெல்லாம் உட்கார முடியாது, தாத்தா உங்கள் கூட தான் இருக்க சொல்லியிருக்காரு, வேணா நீங்கள் தாத்தாக்கு கால் பண்ணி கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ தாத்தாக்கு வேறு கால் பண்ண, சரி சரி என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபேஷன் ஷோ வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ எல்லார் பேரும் வந்துட்டுருக்காங்க. ஆனால் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குமரனும் கங்காவுக்கும் அவங்க ட்ரெஸ்ஸை போடுற பேர் வந்து வரவே வரல. அதனால் வந்து உங்களுக்கு வராது, அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் வாங்க மாட்டோம், உங்கள் பேர் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கங்காவும் குமரனும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எதுக்காக அக்காவும் மாமா டென்ஷனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காவேரி பார்த்துட்டு இருக்காங்க. நிவின் போயிட்டு ஏன் நீங்கள் வரல, அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஏன் வரல அப்படின்னோடனே இந்த மாதிரி நடந்தது சொல்கிறாங்க. நிவின் வந்து ஐடியா கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேருமே பேராக பண்ணலாம், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கங்காவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து கங்காவும் குமரனும் வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக ஃபேஷன் ஷோவில் சூப்பராக நடந்து வராங்க. இதை பார்த்து எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அதை பார்க்குற காவேரி பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுறாங்க, விசிலும் அடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் வந்து காவேரி பார்த்துட்டு கொஞ்சம் அடக்கமாக இருக்கியா, நம்ம ஸ்பான்சர் புரியுதா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என் அக்கா மாமா வந்து அதில் வந்து வராங்க அப்படின்போது நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் நடந்து வராங்க, அவங்க மட்டும் நடந்து வராங்க, இருந்தாலும் என் அக்கா மாமா தான் சூப்பராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி பார்த்து டென்ஷன் ஆகிறார் விஜய். இது